கிறிஸ்து இயேசுவில் இணைந்த இறை ஆறுதல் உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த காணொளியின் மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து கத்தோலிக்க குருக்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிற புனித ஜான் மரிய வியானி அவர்களுடைய திருவிழா வாழ்த்துக்களை இறை ஆறுதல் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கில கவிஞர் ஷேக்ஸ்பியர் அழகாக சொல்லுவார், "The world is a dramatical stage, we are all actors." இந்த உலகம் ஒரு நாடக மேடை, நாம் அனைவரும் ஆகச் சிறந்த நடிகர்கள். இந்த உலகத்தில் நடிப்பவர்களுக்கே மதிப்பு அதிகமாக இருக்கிறது. பல நேரங்களில் நாமும் நடித்து கொண்டேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் கிறிஸ்துவுக்கு உண்மையாக வாழ்ந்து மரித்து புனிதராய் உயர்ந்து நிற்கும் புனித ஜான் மரிய வியானி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர் நமக்கு விட்டு சென்ற பாடங்களை இன்று இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம். அன்பர் தந்தையே, நம்முடைய புனிதர் படிக்கின்ற காலத்தில் அவர் படிக்க இயலாதவர், அறிவிலி என்று அவருடைய சக தோழர்களால் கிண்டல் செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி அறிவிலி என்று கிண்டல் செய்யப்பட்டவர் இன்று புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதற்கு என்ன காரணம் இருக்கும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு அருமையான கேள்வி, மிக்க நன்றி. புனித ஜான் மரிய வியானியை பற்றி பலருக்கும் ஒரு தவறான கருத்து இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை வரலாறை வாசித்தோம் என்றால் அது எழுதுகிறவர்கள் கூட அவர் படிப்பு வராதவர், அவருக்கு அறிவு போதுமான அளவு இல்லை, இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு காரணம், படிக்கின்ற காலத்தில் அவருக்கு பயிற்றுவித்த சில பேராசிரியர்கள், அருள் பணியாளர்கள் அந்த நேரத்தில் அவரை அப்படி கண்டு உணர்ந்தார்கள் என்பதுதான் ஒரு வரலாறு. ஆனால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஜான் மரிய வியானி பிறந்த வருடம் 1786 மே மாதம் 8ஆம் தேதி அவர் பிறக்கிறார். அந்த வருடம் சரியாக பிரெஞ்சு புரட்சி நடந்து 7 ஆண்டுகளுக்கு பின்பாக வருகிறது. 1779 பிரெஞ்சு புரட்சி ஆரம்பிக்கிறது, 89 முடிவடைகிறது. அந்த ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் அவர் பிறக்கிறார். இந்த பிரெஞ்சு புரட்சி வரலாற்றில் தெரிந்தவர்களுக்கு தெரியும், கத்தோலிக்க திரு அவைக்கு எதிராக பல காரியங்களை செய்தது, பல அருள்பணியாளர்களை கொன்று குவித்தது. திரு அவையின் மீது இருந்த கோபத்தின் ஒரு தாக்கம் அந்த நேரத்தில் வெளிப்பட்டது. எனவே கத்தோலிக்க மறையை பின்பற்றுபவர்கள் கூட தயங்கினார்கள் அந்த வேளை. அது பாரிஸ் நகரத்தில் ஆரம்பித்து பல இடங்களுக்கும் பரவி சென்றது. அந்த காலத்தில் நம்முடைய பள்ளிகள் எல்லாமே கத்தோலிக்க குருக்களால், அருள்பணியாளர்களால், அருட்சகோதரிகளால் நடத்தப்பட்டு வந்தது. இவர் பிறந்த காலகட்டத்தில் இவருக்கு பள்ளிக்கு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே இவர் எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டார். இளம் வயதிலேயே வீட்டு வேலைகளை செய்தார், ஆடுகளை மேய்த்தார். கிராமம் என்பதனால் தார்தீல் என்கின்ற ஒரு சிறிய கிராமம் லியோன் பிரதேசத்தில், பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிறது. எனவே அவர் அந்த காரியங்கள்லாம் செய்து புரட்சி முடிந்து பிற்பாடு அவருக்கு படிக்க ஆர்வம் வருகின்ற பொழுதுதான் அவருக்கு ஏறத்தாழ காலம் கடந்த வயதாகிறது. அவருடைய வயதுக்குட்பட்ட யாரும் அப்பொழுது பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஜான் மரிய வியானி எப்படியும் தான் ஒரு அருள்பணியாளராக ஆக வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இருந்ததினால் படிக்க சென்றார். நமக்கு தெரியும், அந்த காலத்தில் படிப்பு, அந்த வழிக்கல்வியே லத்தீன் வழிக்கல்வி. ஏன்னா அதுதான் சரியான மொழி அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்த காரணத்தினால் ஐரோப்பா முழுவதும் இருந்தது, அது பிரான்ஸ் தேசத்திலும் அது இருந்தது. இளம் வயதில் இவர் லத்தீன் கற்றுக்கொள்ளாதனால், இவருக்கு வயது பிறரை விட அதிகமாக இருந்த காரணத்தினால் இவருக்கு பிறகு பிறந்தவர்கள் எல்லாம் அவரோடு படிக்கிறார்கள். அவர்களுக்கு லத்தீன் மொழி சிறு வயதிலேயே பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. எனவே அவர்களால் எளிதாக குருத்துவ கல்லூரியிலே தங்களுடைய படிப்பை மேற்கொள்ள முடிந்தது. ஆனால் புனித ஜான் மரிய வியானிக்கு அந்த ஒரு வாய்ப்பில்லை. அவர் கடினம் கொண்டது படிப்பில் அல்ல, புரிதல் அல்ல, அந்த இலத்தின் வழிக்கல்வியில் அவர் தடுமாறினார். ஆனால் அந்த காலத்தில் அதுதான் வழி, வேற வழி இல்லை. எனவே இவர் என்ற அளவுக்கு அந்த லத்தீன் வழி கல்வியில் பயில முற்பட்டார். ஆனால் அவர் ஏன் ஒரு அறிவில்லாதவர் என்றோ படிப்பதற்கு இயலாதவர் என்றோ நாம் சொல்ல முடியாது என்றால் அவருடைய வாழ்வு தான் சான்று. 2 காரணங்களை என்னால் சொல்ல முடியும். என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய அறிவுஜீவி, மிகப்பெரிய அறிவாளி. 2 காரணங்கள். ஒன்று, இவருடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்று சொன்னால், இவருடைய மறையுரையை கேட்க பல்வேறு மக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த சிறிய ஊரான ஆர்ஸ் ஊருக்கு வருகிறார்கள்.
இந்த ஆர்ஸ்பூர் என்பது ரொம்ப சிறிய ஊர், இன்னைக்கு அந்த சின்ன ஊர் தான், ஒரு கிராமம். ஆனா பல்வேறு மக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து குவிந்தார்கள் அவரோட மறையுரையை கேட்பதற்கு. இவ்வளவு ஒரு நல்ல மறையுரையை கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக அறிவாற்றல் உள்ளவராக தான் இருக்க முடியும். இல்லைன்னா அவரால் அப்படி ஒரு நல்ல மறையுரையை கொடுக்க முடியாது. அவருடைய மறையுரையை கேட்பதற்கு கூட பல அறிஞர்கள் வந்ததாக நாம் வரலாற்று குறிப்பில் பார்க்கிறோம். ஒரு நிகழ்வு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 1845 ஆண்டு மே மாதம் ஆண்ட்ரி டொமினிக் லாக்கோர்தரி என்று சொல்லக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற ஒரு டொமினிக்கன் சபையை சார்ந்த ஒரு போதகர், நமக்கு தெரியும் டொமினிக்கன் சபையை சேர்ந்தாலும் மிகப்பெரிய போதகர்கள், அவர் அங்க வருகிறார். ஏன்னா வியானியுடைய போதனை கேட்பதற்காக வருகிறார். அவர் பாரிஸ் நகரத்தில் மிகப்பெரிய பேராலயமா இருக்கக்கூடிய அந்த நோத்ருதாம் என்கின்ற அந்த ஆலயத்தில் போதகர். பாரிஸ் நகரம் என்பது மிகப்பெரிய நகரம், படித்த மக்களை கொண்ட நகரம், அங்கே போதித்தவர். அவர் வியானியின் இந்த போதனை கேட்பதற்கு இந்த சிறிய கிராமத்திற்கு வருகிறார். அவரை பார்த்தவுடன் வியானி அவரை வரவேற்கிறார். அன்றைய காலை திருப்பலியில் அது ஒரு தூயாவியானவர் திருவிழா என்பதால் அன்றைக்குரிய நற்செய்தி வாசகங்கள் மற்ற வாசகங்களை கொண்டு மிக அழகான ஒரு மறையுரையை வியானி ஆற்றுகின்றார். வியானி அவரை வரவேற்றதனால் அன்று இரவு மாலை ஜெபத்திற்கு லாக்கோர்தரியை நீங்கள் இந்த ஜெபத்தின் நேரத்தில் மறையுரை ஆற்றுங்கள் என்கிறார். அவரும் அதற்கு இணங்குகிறார். பிற்பாடு லாக்கோர்தரி அதை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், அவருடைய மறையுரை எனக்கு எப்படி இருந்தது என்றால், நான் என்னுடைய இறையில் படிக்கின்ற காலத்தில் தூயாவியாரை பற்றி தெரிந்ததை விட மிக அதிகமான காரியங்களை இப்பொழுது தெரிந்து கொண்டேன். இது லாக்கோர்தரி சொன்ன குறிப்பு. ஆக எவ்வளவு மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தால் இவ்வளவு ஒரு அருமையான மறையுரை அவரால் கொடுத்திருக்க முடியும். அதனால் அதே காரணம் தான் பலர் அவரிடம் சென்று ஒப்புரவரட்சாதனம் பெற சென்றார்கள் என்றால் அவர்களுக்கு வழிகாட்டினார். அறிவில்லாதவரால் வழிகாட்ட முடியாது. ஆகச்சிறந்த அறிவாளியால் மட்டுமே பிறருக்கு வழிகாட்ட முடியாது. அதனால தான் குவிந்தார்கள் மக்கள் அவரிடத்தில். இன்னொரு காரணம் என்னவென்றால், வியானி மிக சிறந்த நகைச்சுவை உணர்வு கொண்டவர். பலருக்கு இந்த விடயம் தெரியாது. சிறு சிறு காரியங்களில் கூட மிகவும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர். லாக்கோர்தரியை கொண்டு அவரை பாராட்டுகின்ற பொழுது அவர் லாக்கோர்தரியை பார்த்து நகைச்சுவையோடு சொல்லுகிறார். தன்னுடைய தாட்சியை குறிக்கின்ற விதமாக, லாக்கோர்தரின் பெருமை பேசுகின்ற விதமாக சொல்கிறார், இந்த சந்திப்பானது எப்படிப்பட்ட சந்திப்பு என்றால், அறிவின் உச்சத்தின் சந்திப்பும் அறிவின்மையின் உச்சத்தின் சந்திப்பும். தன்னை அறிவின்மையின் உச்சம் என்றும் லாக்கோர்தரி அறிவின் உச்சம். இது ஒரு நகைச்சுவையான சொல்லக்கூடிய ஒரு கூற்று. ஸோ மிக அழகாக ஒரு நகைச்சுவையோடு ஒரு காரியத்தை அணுகக்கூடியவர். அவர் படிக்கின்ற காலத்திலேயே பல பேராசிரியர்கள் இவருக்கு அறிவில்லை என்பதால் அவரை கழுதை என்று சொல்வார்கள். லத்தீன் மொழியிலே ஆசினோஸ் இல்லையா, கழுதை. ஒரு முறை அந்த குருத்துவ கல்லூரியின் அதிபர் தந்தை அவரை அழைத்து, இப்படியெல்லாம் பேராசிரியர்கள் பேசுகிறார்களே என்று சொல்கின்ற பொழுது அவர் பதில் சொன்னாராம், இதுவரை நான் கழுதை இல்லை, ஆனால் கூடிய விரைவில் உங்களுடைய துணையோடும் கடவுளுடைய துணையோடும் நான் ஒரு கழுதையாக மாறிவிடுவேன் என்று சொல்லிவிட்டு, எப்படி சாம்சன் ஒரு கழுதையின் தண்டை எடுத்து எலும்பை எடுத்து போரிட்டாரோ அதை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கும். ஆக ஒரு கழுதை என்பதை அவர் ஒரு இழிவாக பார்க்கவில்லை, ஆனால் விரைவில் ஒரு கழுதையாக மாறிவிடுவேன். பல்வேறு அர்த்தங்கள் அதை கொடுக்கலாம். ஏன்னா ஆண்டவர் எருசலேமுக்குள் சென்றது ஒரு கழுதை என்பது. ஆக ஒரு கழுதை என்பது ஒரு மீட்பின் அடையாளமாக மாற முடியும் என்பதை மிக நகைச்சுவையோடு அவர் சொல்வதாக குறிப்பு சொல்கிறார். ஆக இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது லத்தீன் வழியில் கல்வி கற்பதுதான் அவர் கடினமாக இருந்ததை தவிர, அதனால் அவர் அறிவில்லாதவர் என்றோ அல்லது படிக்க இயலாதவர் என்றோ நாம் சொல்வது தவறு. இது ஒரு தவறான காரியமாக பலர் சொல்லி, அதனால் மறைமாவட்ட குருக்களுக்கு படிப்பே தேவையில்லை. இது ரொம்ப தவறான ஒரு புரிதல். மறைமாவட்ட குருக்களுக்கு தான் படிப்பு தேவை. நான் அதிகமாக மக்களோடு உறவாடுவது அவர்கள், மக்களை வழிநடத்தக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அவர்கள். எனவேதான் அவர்களுக்கு அறிவு மிக அவசியம் தேவை. எனவேதான் ஜான் மேரி வியானி சரியான ஒரு புனிதராக இருக்கிறார். எல்லா அருள்பணியாளர்களுக்கும் அவருடைய வழிகாட்டுதல் தேவை என்றாலும், குறிப்பாக பங்குத்தளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாக அவருடைய வழிகாட்டுதல் தேவை. எனவே அவர் மிக சிறந்த அறிவாளி என்பதுதான் இது நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சிறப்பு தந்தையே, ரொம்ப அருமையாக நீங்கள் சொன்னீங்க. இப்போ அடுத்த பகுதி ஒரு கேள்வி என்னன்னா, அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான நேரத்தில்
ஒரு உருளைக்கிழங்க உண்டு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு புரிதலை தெளிவாக சொல்ல முடியுமா தந்தையே? இந்த கேள்வி நல்ல ஒரு கேள்விதான். ஏன்னு சொன்னா சில சமயங்கள் பல நேரங்கள் நாம் ஒரு காலத்தின் நிகழ்வை அந்த காலத்தோடு உரசி பார்த்து புரிந்து கொள்வதில்லை. நம்ம சொன்ன மாதிரி வாணி வாழ்ந்த காலம் பிரெஞ்சு புரட்சியை தொடர்ந்து வந்த காலம். அவர் அருள்பணியாளர் ஆன பொழுது அந்த பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம் இருந்தது. பிரெஞ்சு புரட்சிக்கு முன்பே கூட அந்த புரட்சியின் காரணமே அங்கே உணவு தட்டுப்பாடு இருந்தது, ஏழ்மை இருந்தது, வறுமை இருந்தது, எல்லாம் காரணம். அந்த ஏழ்மையான சூழ்நிலையில் அன்றைக்கு மக்களுக்கு உருளைக்கிழங்கை அவித்து உண்பதே மிக நன்ற ஒரு உணவு அந்த சூழ்நிலை. எனவே அவர் ரொம்ப உருளைக்கிழங்கை தான் சாப்பிட்டாரு, அதனால் அவருக்கு ஆன்மீகம் இல்லை. ஆனால் மக்கள் எதை உண்டார்களோ அதையே அவரும் உண்டார். மக்கள் எப்படியோ அப்படியே அவர் வாழ்ந்தார். மக்களோடு தன்னை இணைத்து கொண்டார். இதுதான் கிறிஸ்துவின் ஆன்மீகம். ஏன்னா கிறிஸ்து மக்களை தேடி வந்தார், தன்னை தாழ்த்தி மக்களுக்கு வந்தார். அதே வாழ்வு தான் ஜான் மரிய வியானியின் வாழ்வு. உருளைக்கிழங்கு சாப்பிட்டதால் ஆன்மீகம் இல்லை. மக்கள் எந்த உணவை உண்டார்களோ அதே உணவை அவரும் உண்டார். மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறதோ தன்னுடைய வாழ்க்கை தரத்தை அப்படி எடுத்துக்கொண்டார். இதுதான் அதில் இருக்க ஆன்மீகம். அன்றைக்கு நம்ம அதை தான் எடுத்துக்கணும். மக்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கோ நான் அதை போல இருக்கணும் இல்லையா? அதுதான் அதனுடைய வாழ்க்கை. உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால ஒரு ஆன்மீகம் இல்லை. அது சரியான ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, இது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. சரி, அதாவது நம்ம இயேசு 40 நாள் 40 இரவு 40 பகல் பாலைவனத்துக்கு சென்று நோன்பு இருந்து ஜபிச்சுட்டு வந்தாப்புல ஏசப்பா. அப்போ வந்தபோது அழகியனால சோதிக்கப்பட்டார். இன்னைக்கு நம்மளுமே சரி, எல்லாருமே அழகியனால என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சோதிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஜான் மரிய வியானியும் அழகினால சோதிக்கப்பட்டார் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன? உண்மையிலே அவர் அழகினால சோதிக்கப்பட்டாரா? அப்படி சோதிக்கப்பட்டா எப்படி அதிலிருந்து வெளியில கடவுளுக்கு உண்மையாக அவர் வாழ்ந்தாரு அப்படிங்கிறத பத்தி எங்களுக்கு நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா தந்தையே? இந்த அழகை சோதிப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது என்பது விவிலியத்தில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு பகுதி. விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொல்ல, அந்த 3 முறை அழகை சோதித்தது என்பது விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து கடவுளின் மகனாக இருந்தாலும் 2 குணங்கள் உண்டு அவருக்கு. ஒன்று கடவுளின் சாயல், இன்னொன்று மனிதனின் சாயல், மனிதனுடைய குணம். 2 பண்புகள் என்று சொல்லலாம். ஆக அந்த மனித பண்பில் அழகையின் சோதனை அவருக்கு வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்கும். இந்த 3 குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. காரணம், எப்பொழுதெல்லாம் நன்மையை நோக்கி பயணிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நெருடல், தடங்கள் வருவது என்பது உண்டு. அதுதான் அழகையின் சோதனை. ஆக ஜான் மரிய வியானி அவர் ஆர்ஸ் கிராமத்தில் அங்கிருந்த மக்களை தேடிச் சென்றார். அவர்கள் வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையில் இருந்தது, இழிநிலையில் இருந்தது. பலர் ஆலயங்களுக்கு சென்று வருடக்கணக்காக இருந்தது, பாவமன்னிப்பு கேட்டு வருடக்கணக்காக இருந்தது. அவருடைய வாழ்க்கை ஒரு இருள் இருந்த வாழ்க்கையாக இருந்தது. அவர்களுடைய மனதை தொட்டு அவர்களுடைய மனம் மாறச் செய்தார். எனவே பலரும் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். எனவே இவருடைய அந்த செயல்கள் என்பது ஒரு தீய சக்திக்கு நிச்சயமாக ஒரு எதிரான காரியம். எனவே தொடர்ந்து அவருக்கு நெருடல் இருந்ததாக சொல்வார்கள். பல நேரங்களில் துன்பப்பட்டதாக சொல்வார்கள். இரவில் தூங்க முடியாமல் அவருக்கு நடந்ததாக சொல்வார்கள். ஆனால் அத்தனையும் அவர் தாங்கிக் கொண்டு நின்றார். அதற்கு என்ன காரணம் என்றால் ஒன்றே ஒன்றுதான், மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஆழமான அன்பு. ஆனால் இந்த ஒரு தீமையின் ஆதிக்கத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவர் கையாண்ட விதம் தான் ரொம்ப அருமையான விதம். இறுதி வரை ஜெபத்தில் நிலைத்திருந்தார். அதிகாலையில் எழுந்து ஆலயத்திற்கு சென்று ஜெபம் செய்வார். அந்த ஜெபம் என்பதுதான் அவருக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடையாக இருந்தது. அதுதான் கடவுளுடைய ஒரு ஆற்றலை அவர் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வடிகாலாக இருந்தது. அந்த கடவுளுடைய ஆற்றல் அவர்கிட்ட இருந்ததுனால தான் இவ்வளவு ஒரு தடங்கள், இன்னல்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய படுக்கையில் சில நேரங்களில் அதிகமாக வெப்பம் தெரியும் என்று சொல்வார்கள். பல்வேறு அந்த மாதிரி இடர்கள். ஏன்னா எப்படியாவது இவர் நல்லது செய்கிற தடுத்துடணும். எது நல்லது இருந்தாலும் தடுப்பதற்கு ஒரு தீமையின் ஆதிக்கம் இருக்கும், அது இயல்பு. ஆனால் எதற்கும் தன்னை உட்படுத்திக் கொள்ளாமல் இறுதி வரை நிலைத்து நின்று மக்களுடைய மனங்களை வென்றார். காரணம், கடவுளோடு கொண்டிருந்த உறவு, ஜெபத்தில் அவர் ஈடுபட்டிருந்த நிலை. எனவே அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய நினைக்கிறோம். நம்ம நல்ல செய்ய ஆரம்பித்தா நிச்சயமாக தடங்கள் வரும். தடங்கள் வராமல் இருந்தால் அப்போ நம்ம நல்லது செய்யலைன்னு அர்த்தம். ஆனால் தடங்களையும் தாங்குவதற்கு அதுதான் தீமையின் ஆதிக்கம், அதான் அழகையின் சோதனை. அதை வெல்வதற்கு நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் ஜெபம், கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு வழி. அதை ஜான் மரிய வியானி அழகாக செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை செய்யலாம். மிகவும் சிறப்பு தந்தை. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள கடந்து செல்கிறோம். அதாவது நம்முடைய புனித ஜான் மரிய வியானி அவர்களுடைய வாழ்க்கை இந்த சமூகத்திற்கு என்ன சொல்லுகிறது? குறிப்பாக
குருக்களுக்கு என்ன சொல்லுகிறது, பொதுமக்களுக்கு என்ன சொல்லுகிறது, அதையும் தாண்டி கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை சொல்லும் செய்தி என்ன? இன்றைக்கு நம்ம ஒரு பரபரப்பான காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுக்குமே நேரம் இல்லை. ஆக இந்த பரபரப்பான காலநிலை நமக்கு நிறைய மன அழுத்தம், நிறைய வேதனை, இதெல்லாம் நமக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஆக மன அழுத்தத்தில் மனவேதனை இருப்பவர்களுக்கு மக்கள் பல விதமான உளவியல் தெரிந்தவர்களுக்கு அவர்களை சென்று அணுகலாம். அதற்கு நிறைய அவர்கள் பணம் செலவழித்து அதற்கான மருத்துவத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். ஆனால் எளிய முறையில் நம்முடைய கத்தோலிக்க திருவை நமக்கு ஒரு விதமான வழிமுறையை கொடுத்திருக்கிறது. அதுதான் அந்த ஒப்புர வருட்சாதனம் என்பது. ஜான் மேரி வியானி ஏன் பங்கு பணியாளர்களின் பாதுகாவலராக வருடக்கணக்காக அறியப்பட்டார் என்று சொன்னால், மக்கள் தங்களுடைய கவலைகளை கொண்டு வருகின்ற பொழுது அங்கே அமர்ந்து மணிக்கணக்கில் கேட்டார். மக்களுக்கு ஆக அவர் வாழ்ந்தார், மக்களோடு வாழ்ந்தார், மக்களுக்காக வாழ்ந்தார். தன்னுடைய நேரத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் மக்களுடைய நல்வாழ்வுக்காக அர்ப்பணித்தார். அதைத்தான் அவருடைய வாழ்வு நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு நம்முடைய நேரத்தை மக்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம்? இதெல்லாம் நம்முடைய பணியாளர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை பரபரப்பு தான். ஆனால் பரபரப்போடு வேதனையோடு வருகின்ற மக்களுக்கு எந்த அளவுக்கு நான் நேரத்தை கொடுக்க தயாராக இருக்கிறேன்? அவர்களுடைய கடினமான வாழ்க்கையின் பிரச்சனைகளை, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்களை, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல ஏற்றத்தாழ்வுகளை, சோகங்களை, இதெல்லாம் கேட்டு அவர்களை வழிநடத்த நான் என்னுடைய நேரத்தை செலவழிக்க தயாராக இருக்கிறோமா? அவர்களுக்காக நான் இருக்கிறேன் என்கின்ற உணர்வை அவர்களுக்கு கொடுக்கிறோமா? இதுதான் நம்ம இன்றைக்கு பணியாளர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். அதுதான் என்னுடைய ஒரு செய்தியாக இருக்கிறது. பொது லைனர் நம்ம எல்லாருக்கும் அவர் ஒரு சிறந்த முன்மாதிரி. எந்த விதத்தில் என்றால், கடவுளோடு கொண்டுள்ள உறவு மனிதன் மீது ஒரு அன்பாக மாறுகிறது. இதுதான் நம்முடைய ஒரு திருவையின் ஒரு மைய கருத்தாக நான் பார்க்கிறேன். கடவுளின் அன்பு, பிறர் அன்பு. ஆக கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு உறவு ஜெபம், அது பிறருக்கு அன்பாக தன்னுடைய செயலில் மாறுகிறது. எல்லா பொதுலையும் இதை செய்யலாம். இதுக்கு நம்ம அர்ப்பணையாக இருக்க தேவையில்லை. கடவுளோடு அன்புறவில் இருப்பது, பிறருக்கு அன்பை பகிர்ந்து கொள்வது. கடவுளை நம்பாத மக்கள் கூட ஜான் மேரி வியானி ஒரு பொறுமையின் இலக்கணம். எத்தனை பேர் வந்தாலும் பொறுமையோடு அவர்களோடு பேசுவது, அவர்களோடு உறவாடுவது, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு உடையமாக பார்க்குறேன். ஆக எல்லா மக்களும் கடவுளை நம்புகிறார்களோ நம்பலையோ, பிறரோடு பொறுமையோடு கனிவோடு நடந்து கொள்ளுதல். இன்றைக்கு மன அழுத்தத்தினால் பலர் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள், குறிப்பாக இளம் மாணவர்கள், பிறர் என்னை எப்படி தீர்ப்பிட்டு விடுகிறார்களோ, என்னை புரிந்து கொள்ளாமல் போவார்கள் என்று தங்களுடைய கவலைகளை, சோகங்களை சொல்ல வழி இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் நம்ம நம்பன்னு தேவையில்லை. இந்த மாதிரி இளைஞர்கள் தடுமாறுகின்ற பொழுது நாங்கள் இருக்கிறோம், உங்களை எந்த விதத்திலும் நாங்கள் தப்பாக நினைக்க போகிறதில்லை, உங்களுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஏதோ எங்களால் இயன்றதை நாங்கள் உங்களுக்கு செய்ய முற்படுகிறோம் என்று யாரும் நினைக்கலாம். அந்த ஒரு பொறுமையின் இலக்கணமாக இருந்து பிறருடைய கவலைகளை நாம் கேட்டறிந்து அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல அடையாளமாக ஜான் மேரி வியானி அவர்களின் வாழ்வு இருந்திருக்கிறது. அந்த புனிதர் நமக்கு விட்டு சென்ற வழியை நாம் பின்பற்றுவோம். அதுதான் என்னுடைய செய்தியாக இருக்கிறது. கடவுள் நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. மிகவும் சிறப்பு தந்தையே. அதாவது நம்முடைய ஜான் மேரி வியானி அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் அனைத்தையும் மிகவும் தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க தந்தையே. அதனால் உங்களுக்கு எங்களுடைய இறை ஆறுதல் சொந்தங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தந்தையே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் புனிதரின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச செய்தியை கமெண்டில் பதிவிடுங்க. மேலுமாக இது போன்ற பல்வேறு புனிதர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய இறை ஆறுதல் வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இறை அருளும், இறை ஆசிரும், இறை ஆறுதலும் என்றும் நம்மோடு. நன்றி.